ஆனா நம்ம பாட்டுல வந்துட்டோம். இப்ப என்ன சொல்றது என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. தம்பி ஒரு கதை சொல்றேன், அதை கேளு. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. ஆனா என்ன கதைனா அது? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, தண்ணீரை துடித்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஆமா வந்தா சொல்றீங்களே, யாருன்னா அவரு? அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணா இப்ப சொல்லிட்டீங்களா என்னண்ணே? தம்பி கொஞ்சம் இருப்பா, ஒரு 2 நிமிஷம் பொறுக்க மாட்ற. இந்த பெயருக்காக நம்முடைய பிதாக்கள் எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்திருக்காங்க தெரியுமா? சரி உன்னோட ஆர்வத்துக்காக இப்ப சொல்றேன், கேளு. அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அண்ணா கொஞ்சம் மாத்தி சொல்லுவோமா? எப்படிடா தம்பி? தம்பி நம்ம யாரு, நம்ம எப்பேற்பட்ட சந்ததின்னு உனக்கு தெரியுமா? சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போ வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போ வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாளி. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. அண்ணே இயேசுவோட சந்ததி ஆயிட்டோம். ஆனா கணவன்ட சண்டை, மனைவிட்ட சண்டை, மாமியார்ட்ட சண்டை, மருமகிட்ட சண்டை, அங்க சண்டை இங்க சண்டை, கடைசியா சர்ச்சனையும் சண்டை. இதுக்குதா சொல்லுங்கண்ணே. விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு, அதிலே ஒரு தோறும் தப்பே இல்லை. வீணான பிடிவாதத்தால் எவரும் வாழ்வு வெற்றி கண்டதில்லை. விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, நீ விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு, விட்டு விடு விட்டு விடு விட்டு விடு, வீணான பிடிவாதம் பிடிப்பதை விட்டு விடு. சரிண்ணே, கொஞ்ச நாள் இயேசுவோட இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஓடிடுறாங்களே, அது என்ன கதைண்ணே? பரிசுத்த வைராக்கியம் பற்றி எரியட்டுமே. பரிசுத்த வைராக்கியம் பற்றி எரியட்டுமே. தேவனின் ராஜ்யம் நிறைந்திடவே, இருளினை எரித்திடவே, அவர் வல்லமை இறங்கட்டுமே. பாவத்தை ஜெயித்திடவே, அவர் வல்லமை நிரப்பட்டுமே. என் வாழ்க்கையிலும் என் நடக்கையிலும் என் அன்பினிலும் என் ஆவியிலும் விசுவாசத்திலும் என் கற்பினிலும் மாதிரியாய் வாழ்ந்திடவே. ஆனா அந்த வைராக்கி எப்படின்னா வரும்? தம்பி ஆண்டவர் நம்ம மேல வச்ச அன்பை வெளிப்படுத்துறதுக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த அன்பை யோசிக்க யோசிக்க தான் அந்த வைராக்கியம் வரும். அந்த அன்பை யோசிக்க உனக்கு ஆசை இருக்கா?
அம்மா